Hello friends, welcome back to my channel. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட் வந்து இன்னும் வெளியிடலை. ஸோ குரூப் 2 அண்டு 2A எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் டூ வீக்ஸ் முன்னாடி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னா, இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம் இவ்வளோ வேக்கன்சி வரப்போகுது. இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். நீங்கள் மட்டும் காத்துட்டு இல்லை, பல லட்சம் பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் வரும். அந்த ஒரு தாட்டும் வரும். அதுக்கப்புறமா குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து ஒரு புது சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது தெரியும். ஸோ அந்த நியூ சிலபஸ் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கையாளுறது, ஸோ பேட்டர்ன் எந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் ப்ரீவியஸாக வந்து 100 கொஷின் தமிழ், 100 கொஷின் ஜிகே ப்ளஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 200 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக ஜிகே ப்ளஸ் ஆப்டிடியூட். அந்த ஜிகேலையும் வந்து தமிழ் பாட்டு சேர்த்துருக்காங்க. யூனிட் 8ல் வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க. ஸோ தமிழ் கம்பல்சரி அதில் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதில் நியூ சிலபஸ் வந்து இது எல்லாமே நியூ சிலபஸ் தானே. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். இப்படி இருக்குது, கொஷின்ஸ் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி கேட்பாங்கன்னே தெரியல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அண்டு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது இந்த செட்டு இப்போ அட்டன் பண்ண போகிற டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இது புது சிலபஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கறதுனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. ஆனால் புது சிலபஸ்ஸு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், எப்படி கேட்பாங்க அப்படின்ற மனநிலையும் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க, கண்டிப்பாக புது சிலபஸ் எப்படி கேட்பாங்க, ஸோ கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, பேட்டர்ன் எப்படி கேட்பாங்க. ஸோ பேட்டர்ன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, பட் ஆனாலும் எப்படி கேட்பாங்கன்றது ஒரு மைண்ட் போயிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குழப்பம் நிறைய மைண்டில் உங்களுக்கு சுற்றி அது போயிட்டே இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. நீங்கள் கரெக்ட் வேலை போயிட்டுருக்கீங்க, அதுதான். ஸோ அந்த வேலை நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுற டைம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவீங்க. ஸோ ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. ஸோ பண்ண முடியுமா? அந்த திங்கிங்கே வேணாமே. பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணலாம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது. நம்ம கிடைக்கணும் அப்படின்ற எய்மோட நம்ம அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு ஜாப் தான், அது லைஃப் கிடையாது. ஏன்னா அந்த ஜாப் இல்லைன்னா நம்ம அப்படியே வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். ஆனால் நம்ம ரீச் ஆகணும், அந்த இடத்துக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் வந்து அடையணும். ஸோ அதை உங்களால் முடிஞ்ச 100% இல்லை 200% வரைக்கும் எஃபர்ட் போடுவோம். அதுக்கு மேலேயும் நம்ம கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட டிகிரி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஸோ நம்ம லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஆனால் இதுக்காக வெக்ஸ் ஆகி ரொம்ப மன உடைச்சலாக வேணாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க, அந்த மைண்ட் தாட்டில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதாவது நிறையா சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் ஃபார் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் கேண்டிடேட்க்கு. அண்ட் நிறைய கோச்சிங் கிளாஸ் போவீங்க, நிறையா ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், நிறைய நோட்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எல்லாருமே
புதுசாக ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த வகையில் வந்து அவங்க நோட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, டீச் பண்ணிகிட்ருக்காங்க, டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரியா? ஸோ அது அந்த மாதிரி தான் நானும் என்னால் முடிஞ்ச நோட்ஸை போடணும், எனக்கு தெரிஞ்சதை நானும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்காக நான் போட்டுட்ருக்கேன் வீடியோஸு. அதுவும் இந்த 1 மாத காலமாக தான். ஸோ என்னால் ஸ்டார்டிங் போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். ஸோ எக்ஸாமும் வந்து அறிவிச்சிட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறதுனா, யூனிட் 8ல் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ அதை படிச்சிடலாம் அப்படின்னு நினைங்க, அவ்வளோதான். அண்ட் யூனிட் 9 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான எல்லாமே நான் நோட்ஸ் பிபிடியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுக்குறேன். அண்ட் எல்லாருமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாமே பாருங்கள், எது பெஸ்ட்டோ அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்து படிங்க, கேளுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்றதை தெளிவாக கேளுங்க, ஓகேங்களா? அண்ட் என்னோடய வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிக்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூனிட் 8ல் ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எபிகிராஃபி பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஐ வாஸ் எக்ஸ்பிளைன்ட் Tamil Society of Classical Sangam. Okay, and now we are going to discuss about epigraphy. So epigraphy means kalvettukalnu solvanga, and epigraphy is the study of inscription, and this inscription are documented, scripted on a stone, copper plates, other media such as coins and rings. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், கல்வெட்டுக்கள் எல்லாமே ஓலைச்சுவடியில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நிறைய டெம்பிள்ஸில் வந்து சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸும் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட், the period before the use of written script is called a prehistoric period, and the Tamil Brahmi script are found in caves and rock shelter and on pottery. And the most important sites of the Tamil Brahmi inscriptions are Mangulam, Muttupatti, Pugalur, Archalur, Kongarpalayamkulam, Jambai. So these are the major cities of Tamil Brahmi inscription. Almost 30 sites present in Tamil Nadu. So the Tamil Brahmi inscription of sites வந்து பார்த்துக்கோங்க, இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And next we have to see the sources of inscription. So the fourth thing கொடுத்திருக்காங்க. So first we'll see Adigumba inscription of King Karavela of Kalinga, and second thing the Pugalur near Karur inscription, it's about the Chera kingdom. And next Ashoka edicts 2 and 13 found at Mangulam, and finally Alagar Malai and Kilavalur nearby Madurai.
These are the important inscription source about the Sangam age. And next we'll see copper plates. So the copper plates of Velvikudi and Chinnamanur copper plates, it's important for asking like that. அதாவது காப்பர் பிளேட்ஸ் வந்து எந்த பிளேஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வில் சி காயின்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் issued by Cheras, Cholas and Pandyas, and also present Roman coins வந்து present ஆயிருக்கும். ஸோ அது ஏன்னா அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து வெளிநாட்டில், அதாவது ஃபாரின் கண்ட்ரியோடையும் வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அரசர்கள். ஸோ அதுதான் வந்து குறிப்பிடுறாங்க. ரோமன் காயின்ஸ் வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கு, அதனுடைய எக்ஸவேஷன் அதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸ்டில் வந்து கீழடியிலையும் வந்து இதை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரின் அதாவது அதர் வெளிநாட்டோடையும் தமிழக வர்த்தகம் இருந்திருக்கு அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கீழடி அகழ்வாராய்ச்சியில். ஸோ நெக்ஸ்ட் வில் சி மேகாலித்திக் மொன்யூமெண்ட்ஸ். ஸோ they giving burial and stone heroes. ஸோ அந்த காலத்தில் வந்து அதாவது இறந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அது இப்போவும் தமிழ்நாட்டில் அதுதான் வந்து பெரும்பாலான இடங்கள்ல இல்லை, எல்லா இடங்கள்லையுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டோன் ஹீரோ அப்படின்றது சோல்ஜர்ஸ் வந்து வாரில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பரியல் பண்ணிட்டு அந்த பிளேஸில் வந்து ஒரு கல் மாதிரி வந்து நட்டு வைப்பாங்க. அது வந்து வீரக்கல் அப்படின்னும் அழைப்பாங்க. இட்ஸ் கால்ட் அ ஸ்டோன் ஹீரோஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வில் சி எக்ஸவேட்டட் மெட்டீரியல் பிளேஸ். அதாவது தோண்டப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் கிடைச்சது இல்லையா, அதனுடைய பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேசஸ் ஆர் அதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமானல், கொர்க்கை, புகார், ஆலங்குளம், ஊரையூர். These are the excavated material places. And next we have to see Moovendas of Sangam age. You know Moovendas, that is Cheras, Cholas and Pandyas. First we have to see Chera kingdom. So the Chera kingdom ruled central and north Truvangur, Cochin and south Malabar and Kongu Mandalam of Tamilagam. ஸோ இந்த ரீஜியனில் எல்லாமே சேரர்கள் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப செழுமையாகவே ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the another points of Chera kingdom. So the source provided about the Chera kingdom through by பதிற்றுப்பத்து. ஸோ இந்த பதிற்றுப்பத்து பாடல் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. And the most famous Chera kingdom of ruler Chera Chenguttuvan, he went to military expedition in North India, and this was mentioned in Paditrupattu poetry, and he brought stones from Himalayas and to construct the idol of Kannagi. So இவங்க வந்து அதாவது சங்க காலத்திலே வந்து ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவே வந்து இவங்க அதாவது இந்த மிலிட்ரி பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வில் சி சிலப்பதிகாரம் எபிக் ஆஃப் கேரக்டர் இஸ் கண்ணகி. ஸோ என்னென்னா கண்ணகிக்கு வந்து ஒரு சிலை அமைச்சிருக்காங்க, சேர செங்குட்டுவன். அண்ட் he also introduced பட்டினி கல்ட், அதாவது பத்தினி வழிபாடு வந்து அறிமுகப்படுத்தினது சேர செங்குட்டுவன் அவங்க. அண்ட் செங்குட்டுவன் யங்கஸ்ட் பிரதர் இஸ் இளங்கோவடிகள்
He is the author of Silappatikaram. You know very well, friends, Ilangovadigal. And next, the Cherai Irumporai, another famous ruler, Irumporai, he issued coins his name, and the Chera emblem or bow and arrow. So அவங்களுடைய அடையாள சின்னமா வந்து வில்லும் அம்பும் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. And the prominent Chera rulers are Udaya Cheraladan, Imayavarman, Neduncheraladan, Cheran Senguttuvan and Chera Irumpurai. ஸோ நம்ம சேரன் செங்குட்டுவனோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்துருக்கோம். ஸோ சிலபஸில் இதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் த டீட்டெயில் அபவுட் த சேரா கிங்டம் ஸோ ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வில் சி Chola kingdom. So Chola kingdom of Sangam age ruled the region up to Venkadam Hills and Kaveri Delta region. So later it's called Chola Mandalam, and the famous ruler Karigala Vallavan or a Karigalan. So he captured Tanjavur region and the captured region of forest area converted to agricultural land, and he built Kallanai across the Kaveri river. So அதாவது கல்லணை கட்டியவர் கரிகால அவங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் போர்ட் name is Buhar. It's mentioned in the poetic work of Pattinapalai. So one of the Padinin Kizhakkanakku poet of Tamil literature. So Pattinapalai அதில் வந்து சோழர்களுடைய சிறப்பம்சங்களை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கல்லணை irrigated an area of about 69,000 acres. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க சோழ அரசரான கரிகால வல்லவன். ஓகே, ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து நல்லாவே தெரியும், காவேரி இஷ்யூஸ். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், காவேரி ரிலேட்டட் வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எங்கே வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த காவேரி, அண்ட் எங்கே வந்து எண்ட் ஆகுறது, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அந்த கேசஸ் எல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்குது, ஸோ அதாவது ட்ரிபியூட் அப்படின்றதையும் கேட்பாங்க. ட்ரிபியூட் பற்றின கொஷின் என்னன்னா, ட்ரிபுனல் அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையிலான அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிபுனல் வந்து குழு இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராமினன்ட் சோழா ரூலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ப்ராமினன்ட் சோழா ரூலர்ஸ் ஆர் இளஞ்செட் சென்னி, கரிகால் வல்லவன், கொசிங்கண்ணன், கிள்ளி வல்லவன் அண்ட் பெருனார் கிள்ளி. ஸோ நான் இதை ரீட் பண்ணுறேன், ஏன் ஸ்லோவாக ரீட் பண்ணுறேன்னா கொஞ்சம் அதாவது தமிழ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பியூர் தமிழ் வேர்ட்ஸ், ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை வந்து ரீட் பண்ணும்போது இங்கிலீஷில். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராமினன்ட் சோழா ரூலர்ஸ் அதாவது கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த அரசர் வந்து எந்த கிங்டமை சேர்ந்தவங்க, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வில் சி பாண்டியா கிங்டம். ஸோ ஒன் ஆஃப் த கிங் ஆஃப் நெடுஞ்செழியன் இஸ் hailed as the most popular warrior, and he defeated combined army of Chera Chola and Velit Chieftain at Talayalanganam. அதாவது இந்த பாண்டிய
கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ சேரர்கள் சோழர்களையே வந்து டிஃபீட் பண்ணி அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் இஸ் போர்ட் நேம் வாஸ் கொர்க்கை அண்ட் பாண்டியா கண்ட்ரி well known for a pearl hunting, and also issued main coins, and one side is elephant and another side is a fish. So Pandya emblem is also fish, and the prominent ruler are Nediyan, Nanmaran, Mudukudimi, Perumvaludi and Nedunjeriyan. So these are the prominent ruler of the Pandya kingdom. And next we'll see royal insignia, அரச முத்திரை. அதாவது இந்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் அவங்களுடைய எம்பலம் அடையாளம் என்ன, அவங்களுடைய வர்த்தக தலம் என்ன, போர்ட் நேம், அண்ட் what are the capital. Okay, and அதாவது என்ன ஃப்ளவர், அதாவது நம்ம இப்போ இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ளவர் வந்து நம்ம சொல்றது லோட்டஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சங்கம் ஏஜோட சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்களே அவங்களோட ஆட்சியிலும் வந்து ஒரு நேஷ்னல் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ வில் சி சேர சோழ பாண்டியர்ஸ் ஆஃப் கார்லேண்ட், போர்ட் நேம், கேபிட்டல் நேம் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ சேரா பாமரா ஃப்ளவர் அண்ட் போர்ட் நேம் முசிறி and capital Vanji nearby Karur, and the symbol is bow and arrow. Next, Chola kingdom, the flower is pig flower, means Attipu, and port name is Bukhar, and the capital is Udayur, and the symbol is tiger. Next, Pandya's neem flower, and Korkei is a port name, and the capital is Madurai, and the symbol is two fishes. So these are the Moovendars of Sangam age. And next we'll see meaning about the minor chieftain, Ayar, Velir and Kirar. So these are the very important. So these three kind of community people mentioned in that Sangam age. And the Ayar derived the word from ancient Tamil. Ayar means shepherd, that means அதாவது மேய்ப்பவர்கள், ஆடு மேய்ப்பவங்க, மாடு மேய்ப்பவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புள். அண்ட் இம்பார்ட்டன்ட் நேம் ஆஃப் ஆயர் செஃப் ஆர் அந்திரன், தித்திரன், நன்னன். அதாவது இந்த ஆயர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் கூட ஹெட்டர் வந்து இவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேலிர், otherwise called as a Velalas, a constituted ruling and owned land in ancient Tamilagam. அந்த காலத்துல இவங்க வந்து ஒரு own land வந்து உருவாக்கி இருக்காங்க அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக. and they mention 7 patron. okay, 7 patron means sponsors அப்படின்னு சொல்லலாம். and otherwise called கடையேழு வள்ளல்கள். you know, they are பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் and நல்லி. so these are the 7 patrons. it's a very important because of நம்ம தமிழ்ல நிறைய படிச்சிருப்போம். மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் பாரி, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிழார் மீன்ஸ் வில்லேஜ் செப், அதாவது அந்த சமுதாயத்துக்கான தலைவர் அப்படின்னு கால் பண்ணுறாங்க.
So in the full section of this video, it's very useful for you friends, and please support, share to your friends, and subscribe the videos. So thank you for watching. So keep going friends. All the best for your upcoming examination. Thank you friends.